இந்த பையனோட கண்ணுக்கு பேய்ங்கெல்லாம் தெரியும். ஒரு நாள் ஒரு பேயை இவன் பாத்துறான். அதனால அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியே அவாய்ட் பண்றான். அதனால அந்த பேய் அவன் கிட்ட க்ளோஸா வந்து இவன் கண்ணுக்கு நம்ம தெரியுறமா இல்லையான்னு செக் பண்ணுது. அப்ப கூட அந்த பையன் அந்த பேயை பார்த்தும் பார்க்காத மாதிரியே அவாய்ட் பண்றான். இவன் நம்மள அவாய்ட் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அவன் உடம்புக்குள்ள போக பாக்குது. அதனால அவன் அந்த பேயோட கணத்துல பலார்னு ஒண்ணு வச்சு இதுக்கப்புறம் என் கிட்ட வந்தா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். அதனால அந்த பேய் அவன் கிட்ட சாரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிருது. இந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்து பேயை பார்க்கற சூப்பர் பவர் இருக்கும். அதனால இவன் அதை வச்சு கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறான். அதனால பேயை பார்த்து யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த பேய் கூட சண்டை போடுவான். இவனை விட வீக்கான பேய்ங்க இருந்தா அது கூட சண்டை போட்டு பணம் சம்பாதிப்பான். ஆனா ஸ்ட்ராங்கான பேயை பார்த்தா அதுகிட்ட சண்டை போடாம தலதறிக்க ஓடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நாள் ஒரு மெசேஜ் வருது. அதுல ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட பேய் இருக்கு. அந்த பேயை நீங்க ஓடிட்டீங்கன்னா உங்களுக்கு $10,000 தரன்னு வருது. இந்த மெசேஜ் பார்த்தவன் அந்த பேயை ஓடுறதுக்காக ஸ்கூலுக்கு போறான். அப்போ ஒரு அழகான பொண்ணோட பேய் அந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பேய் எங்கன்னு தேடும் போது அந்த பேய் இவன் பக்கத்துலயே இருக்கு. அதனால இவன் அந்த பேய் கூட சண்டை போட பாக்குறான். ஆனா அந்த பேய் அவனை சாமாடி அடிச்சு இதுக்கப்புறம் நீ இந்த ஸ்கூல் பக்கம் வந்த உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி அனுப்புது.